சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினுக்கு லண்டனில் வந்த கெட்ட செய்தி. நாம் அனைவரும் இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க மக்களே. ஆனால் அது மட்டும் போதாது மக்களே. திமுகவை எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமாக பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கணும் என்று கரூரில் முதல்வர் விஜய் பேசினார். கரூரில் முதல்வர் விஜய் பேசும்போது, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எத்தனை உயரங்களுக்கு சென்றாலும் சில காயங்களை வலியை மறக்க முடியாது. எனக்கும் அதையும் விட வலியும் காயமும் ஏற்படுத்தியது இந்த கரூர் சம்பவம் தான். பெரம்பலூர் செல்லும் முன் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அங்கு செல்ல வேண்டாம் என போலீஸ் கூறியது. நாமக்கல்லிலிருந்து கரூர் வந்தபோது அங்கிருந்த காவல்துறை எங்கே அலர்ட் செய்யாதது ஏன்? நெடுஞ்சாலையில் இருந்து எங்களை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விட்டதும் போலீஸ் தான். இப்ப நடந்தா அப்படி செய்யுங்க, அப்படி நடந்தா இப்படி செய்யுங்க என சொல்லி பிரஷர் போட்டது யார்? கரூர் சம்பவத்தை வைத்து அரசியல் செஞ்சாங்க. நாம் எல்லோருக்கும் இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவர்களுக்கு 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டும் போதாது, எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமாக பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கணும். என் அக்கா தங்கைகளை இழந்திருக்கிறேன், வலியோடு இருந்த என்னை ஓடி ஒளிந்து விட்டேன் என கூறுவதா? நான் அரசியலில் ஆதாயம் தேடும் அரசியல்வாதி அல்ல. வாய் இருப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவீங்களா? பணமா ஜனமா என கேட்டால் எனக்கு ஜனம்தான் முக்கியம். விஜய் ஒவ்வொரு கதையாக எடுத்து வெளியே விடுவார் போல என்று கதறாங்க. விஜய் ஏன் அதை பற்றி பேசவில்லை, இதை பற்றி பேசவில்லை என்று சொல்றாங்க. பாட்டுக்கு பாட்டு கச்சேரி பண்ண எங்களுக்கு தெரியும், பண்ணலாமா? என்னை பேசு பேசு என்று சொல்றாங்க. ஆனா பேச ஆரம்பித்தா வெளியே சென்று விடுறாங்க. பார்ட்டி ஃபண்ட் என்று சொன்னவுடன் சட்டப்பேரவையிலிருந்து ஓடிட்டாங்க. யார் எந்த கட்சி என்று கூட நான் சொல்லலை, ஆனாலும் அவங்க ஓடிட்டாங்க. என் அப்பா பீரோவுக்குள்ள இல்லை என சொல்கிறாங்க. இவர்களுடன் ஒரே கூத்தா இருக்கு. குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க ஸ்டாலினை. இதுக்கு மேல பேசினா மொத்தமா திமுக ஸ்டாலினோட கதை முடிஞ்சிருக்கும். பேசி பேசி பிரச்சனையை வளர்த்து கொண்டு பிறர் மீது பழிய போட்டு விட்டு மக்களை தெருவில் அம்போ என விடும் அரசியல் எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்லை, நான் செய்ய போவதும் இல்லை. டாக்லெஸ் ஒர்க் மோர், இதுதான் நம்ம பாலிசி. கரூர் கம்பெனி ஓனர் ஒருவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னொருவர் வெளிநாட்டில் செக்கப் சென்றுள்ளார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்களில் வேலை டக்கு டக்குன்னு நடக்குது. தாவேக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு மரியாதை கிடைக்குது. ஊழல் லஞ்சம் இல்லை என மக்கள் கூறியதை கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. தீய சக்தி இப்போது யார் கதவை தட்டி கொண்டு நிற்கிறது என்பது மக்களுக்கே தெரியும். தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் வேறெல்லாம் கிடையாது, கூட்டு களவாணிங்க. அவர்கள் எங்களுக்குள் ஓட்டும் இல்லை உறவும் இல்லை என நிரூபிக்க முடியுமா? நம்ம ஆட்சி அமைந்தா இருந்து என்னென்னவோ சொல்றாங்க. சோஃபா ஆட்சி, வாஷிங் மிஷின் ஆட்சி என்றெல்லாம் சொல்றாங்க. அரசியல் வியாபாரம் செய்வதற்கான வெண்டிங் மிஷின் தானே திமுக. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் தர முடியாது என சொல்லுங்க, நான் இருக்கிறேன் உங்களோட. அண்ணா பிறந்த நாள் அன்று தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தொடங்கப்பட இருக்கு. நான் கரூருக்கு போகக்கூடாது என கட்டுப்பாடு போட பார்த்தாங்க. இது திமுக ஆட்சியே இல்லை. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிரான சதிய சூழ்ச்சிய இனி வரும் தலைமுறைக்கு தெரியப்படுத்த கரூர்ல தாவேக்கா சார்பில் நினைவு சின்னம் அமைக்க போறேன். வர இருக்கும் இடைத்தேர்தலில் தீய சக்தி திமுகவை வெளுத்து வாங்க வேண்டும் என விஜய் பேசியிருந்தார். இதை கேட்ட ஸ்டாலினோ லண்டனிலேயே அவருக்கு காலையிலேயே கெட்ட செய்தி வந்த மாதிரி ஆகிவிட்டது. மேலும் கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். அதற்கு முன்னதாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார். குறிப்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை லெப்ட் ரைட் வாங்கினார். கரூர்ல 41 பேர் பலியாக காரணம் அன்றைய காவல்துறை தங்களை தவறா வழிநடத்தியதுதான்.
அப்படி அவர்களை செய்ய சொன்னது யார்? திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என சொல்லியிருந்தார். இதற்கு திமுகவினர் கொதித்து எழுந்து பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாவேகா தலைவரும் முதல்வர் விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்கார். அதில் கடந்த வருடம் செப்டம்பர் 27 அன்று நடந்த கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார்? எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார்? மேலும் செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார்? திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனக்கு எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஓடு 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 என தெரிவித்திருந்தார். இதற்கு தாவேகா தரப்பிலும் தரமான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தாவேகா கரூர் கம்பெனி முதலாளியும் தலைமை குடும்பத்திற்கு கப்பம் கட்டுபவருமான மிஸ்டர் மெகா கிளீன் ஒரு ட்வீட் போட்டு உருட்டி இருக்கிறாரு. அதில் தானும் உருண்டு பிறண்டு ஐயோ அம்மா நெஞ்சு வலி என்று கார் கதவை உடைத்து கொண்டே கதறியது போல இப்ப கதறி இருக்கிறார். யாரை முதலமைச்சர் ஆக்கலாம்னு பார்த்தப்போ அந்த பட்டியலில் இவரும் இருந்தாராம். இவர் கெட்ட கேடு என்று ஸ்டாலின் சாரால் அன்பாக பண்பாக ஊழலற்ற நேர்மையாக புகழ பெற்றவர்தான் இன்று நம் வெற்றி தலைவரை பார்த்து கேள்வி கேட்க கிளம்பியிருக்கிறார். அதை கூட பொதுவெளிக்கு வந்து கேட்கவில்லை. அதையும் ஒளிந்தபடி ஒளிந்து கொண்டேதான் கேட்டிருக்கிறார். அரசியல் வியாபார வெண்டிங் மிஷின் திமுகவால் பர்ச்சேஸ் செய்யப்பட்டு பின்னர் அறிவாலய வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்தெடுக்கப்பட்டவர் டாஸ்மார்க் ஊழல் டான் இன்று நேர்மையாளர் போல பேசுவது நரி நடமாடுவது போல நகைச்சுவையா இருக்கு. உண்மையும் நேர்மையும் இருந்தா ஓடி ஒளியாமல் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது தானே. அந்த திராணி இல்லாம தெரித்து ஓடிய நீங்களெல்லாம் நாடே சிரிக்குது இந்த நரித்தந்திர நாயகர் ஊழல் உத்தமரை பார்த்து. இனியும் உங்கள் உத்தமர் வேடம் எடுபடாது மிஸ்டர் மெகா கிளீன் என்று கடுமையா விமர்சனம் செய்து பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் லண்டன் சென்றுள்ள ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் பல மாற்றங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு பேரிடியாக இந்த செய்தி இறங்கியிருக்கிறது. மேலும் விஜய் அவர்களின் பேச்சு ஸ்டாலினை நேரடியாக குறிவைத்தது போல இருந்ததால் ஸ்டாலின் இனி என்ன செய்ய போகிறார், திமுகவின் நிலைமை இனி என்னவாகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலா தெரிவிங்க.